கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக நிர்வாகி RV செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேசிய அவர், எத்தனை கோடி கொடுத்தாலும் மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் அவர் இழைத்த கொடுமைகளுக்கு சான்றுதான் இந்த இணைப்பு விழா என தெரிவித்தார். 5,000 ரூபாய், 2,000 ரூபாய் என எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் மின் கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, வீட்டு வரி, தண்ணீர் வரி, வரி சுமை அனைத்து விலையையும் மும்மடங்கு உயர்த்திய ஒரு ஆட்சிதான் திமுக ஆட்சி என்று குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை, போக்சோ வழக்கு, சிறு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாத அவல நிலைதான் திமுகவின் ஆட்சி என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்தார். இந்த இணைப்பு விழாவில் மாவட்ட அவை தலைமை சேவல்குமார், மாமன்ற உறுப்பினர், பகுதி செயலாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 5,000 ரூபாய் கொடுக்கலாம், 2,000 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம். வீட்டு வரி எவ்வளோ, தண்ணி வரி எவ்வளோ, நிதி சுமை எவ்வளோ, மின்சார கட்டணம் எவ்வளோ, புரியல. அரிசி வாங்க முடியுதா, பருப்பு வாங்க முடியுதா, தனியா வாங்க முடியுதா, உப்பு வாங்க முடியுதா, மிளகாய் வாங்க முடியுதா, எண்ணெய் வாங்க முடியுதா? எல்லாம் மும்மடங்கு விலை உயர்த்திய ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க கடமைப்பட்டுள்ளோம். சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா உலகமாய் போச்சு. டாஸ்மாக் கடை உயர்ந்த வியாபாரம், டாஸ்மாக் கடை உயர்ந்த டெய்லி பாலியல் பலாத்காரம், போக்சோ வழக்கு, சிறு குழந்தைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத ஒரு அவல நிலையை கண்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.